கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில்ல பெரிய ஒரு மாற்றம். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம், அரசியல் பதவிகள், அரசியல்ல வெற்றி, பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டம். நினைச்ச காரியங்கள் ஜெயிப்பது, மிகப்பெரிய பணம் வருவது, வீட்டை வித்து, சொத்தை வித்து, இந்த மாதிரி ஏதாவது விற்க முடியாம உட்கார்ந்துருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியா வித்து பணம் வரும். காதல் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க. அங்க போய் விபரீதமான விளையாட்டுகள்லாம், பங்கி ஜம்பிங், ஜெயிண்ட் வில்லு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்னன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, முட்டில் அடிபடாம பாத்துங்க. சனி செவ்வாய் புதன் கன்ஜங்ஷன் ஆச்சுன்னா கடகராசியில பிறந்திருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதம் இந்த வாரம் முழுக்க முழுக்க முட்டி நரம்புகள் கொஞ்சம் வீக்கா இருக்கு. மெயினா இந்த மாதிரி இருக்கும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் திட பதார்த்தங்கள் எடுத்துக்கிறீங்களோ, புரோட்டீன் கண்டென்ட் எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஆனா நிறைய பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சில பேருக்கு பல்லு எடுக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொன்னாலும் சரி, நிறைய பேர் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு புது வேலைக்கு போவீங்க. தட் ஆல்சோ இஸ் பாசிபிள். ரொம்பவுமே அருமையா இருக்கு. கடகத்துல பிறந்தவங்க மட்டும் அப்பாவுடைய ஹெல்த், வாதம், பெராலிசிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வீட்டுல பெரியவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடணும். ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது ஒரு கர்ம நிவர்த்தி. ஐயோ இதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணுமே, இதுக்காக கன்ஜெக்ஷன் போடணுமே நீங்க திங்க் பண்ணாம இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சந்தோஷம்ங்கிறது 70, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடகத்தில் பிறந்த அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்.